கோவை பாப்பநாயக்கன் பாளையம் கருப்புக்கால் தோட்டத்தை சேர்ந்த சாந்தி என்ற பெண் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். சாந்தியை மர்ம நபர்கள் அவரது வீட்டிற்குள்ளேயே புகுந்து அடித்துக் கொண்டுள்ளனர். கோவையில் பெண் ஒருவர் அடித்து கொலை செய்யப்பட்டிருக்கிறார். இரவு வேலை முடிந்து சாந்தியின் மகன் வீட்டிற்கு வந்தபோது சாந்தி ரத்த வெள்ளத்தில் சடலமாக கிடந்திருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். இந்த சம்பவம் எங்க எப்படி நடந்தது? காவல்துறையினர் விசாரணையை தொடங்கிட்டாங்களா? விவரம். நேற்று இரவு கோவை பாப்பநாயக்கம்பாளையம் கருப்புக்கால் தோட்டம் பகுதியில் சாந்தி என்கிற 55 வயது மதித்தக்க அந்த பெண் தலையில் தாக்கப்பட்டு வீட்டில் கொலையுண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கிறது. சாந்தியினுடைய மகன் ராஜா, அவர் வெல்டிங் தொழிலாளியாக பணியாற்றி வருகிறார். நேற்று இரவு வேலை முடிந்து வீட்டிற்கு வந்த போது தாய் சாந்தி ரத்த காயங்களுடன் வீட்டில் உயிரிழந்த நிலையில் கிடந்ததை கண்டு அதிர்ச்சி அடைகிறார். இது குறித்து காவல்துறைக்கு தகவல் அளித்த பிறகு தகவல் அறிந்த ரேஸ்கோர்ஸ் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று விசாரணை நடத்தினாங்க. சாந்தியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. பெண் கொலை சம்பவம் தொடர்பாக அக்கம் பக்கம் வீட்டில் இருக்கவங்களெல்லாம் விசாரணை மேற்கொண்டாங்க. தொடர்ந்து அந்த பகுதியில் அந்த ஏரியாவுக்கு செல்லக்கூடிய வழிகளில் இருக்கக்கூடிய இந்த சிசிடிவி கேமராக்கள் போன்றவற்றை எல்லாம் ஆய்வு மேற்கொண்டு வராங்க. முதல் கட்டமாக இதுவரை கொலையுண்ட சாந்தியை கொலை செய்தது யார் என்று முழுமையான விவரம் இதுவரை காவல்துறைக்கு கிடைக்கவில்லை. தொடர்ந்து விசாரணை தான் சென்று கொண்டிருக்கிறது. இரவோடு இரவாக மோப்பநாய்கள் கொண்டு வந்து அந்த பகுதியில் சோதனை மேற்கொண்டாங்க. அதுக்கப்புறம் தடயவியல் துறை சார்ந்தவர்களும் அழைத்து வரப்பட்டு சோதனை மேற்கொண்டிருக்காங்க. தொடர்ந்து விசாரணை தான் இதுவரைக்கும் சென்று கொண்டிருக்கிறது. முதல் கட்டமாக ராஜாவிடம் தான் முதல் கட்டமாக விசாரணை மேற்கொண்டு வராங்க. அவங்க கடைசியா அவங்க கிட்ட எப்ப பேசுறாங்க, நேற்று வரும்போது அவங்க ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்களே, சந்தேகத்துக்கு இடமாக யாராவது வந்துட்டு போனதை யாராவது பார்த்தாங்களா, இல்ல உங்களுக்கு யாருமே ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு அவருடைய பையன் ராஜாட்ட தான் காவல்துறை இது வரைக்கும் தகவலை பெற்றுட்டு வராங்க. தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டிருப்பதால் இன்னும் கூடிய விரைவில் இந்த கொலை சம்பவம் தொடர்பாக யார் இதுல சம்பந்தப்பட்டிருக்கா என்பது குறித்து காவல்துறையினர் சொல்லுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரகப்பிரியா, விவரங்களுக்கு நன்றி சுரேஷ்குமார்.